அலுவலகத்தில் உற்சாகமாக இருப்பது என்பது நேர்மறையான மனப்பான்மை, ஆற்றல் மற்றும் கற்றுக்கொள்ளும் விருப்பத்துடன் பணியாற்றுவதாகும். உற்சாகமான ஊழியர்கள் சுறுசுறுப்பாக பங்கேற்கிறார்கள், பணிகளை நேர்மையாக முடிக்கிறார்கள், சக ஊழியர்களுக்கு ஆதரவு அளிக்கிறார்கள், மேலும் சவால்களின் போதும் ஊக்கத்துடனும் இருக்கிறார்கள். இந்த மனப்பான்மை உற்பத்தி திறனை மேம்படுத்துகிறது, நல்ல உறவுகளை உருவாக்குகிறது, வளர்ச்சி வாய்ப்புகளை உருவாக்குகிறது, மேலும் ஒரு வலுவான தொழில்முறை நற்பெயரை வளர்க்க உதவுகிறது. நேரந்தவறாமை, நேர்மறையாக தொடர்பு கொள்வது மற்றும் வேலையில் ஆர்வம் காட்டுவது போன்ற சிறிய செயல்கள் தொழில் வாழ்க்கையின் வெற்றியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆரவாரத்தினாலும் அல்ல, கர்வத்தினாலும் அல்ல, ஆனால் இரவும் பகலும் கடினமாக உழைத்தால் படிப்படியாக அவர் தனது வழியை கண்டறிந்தார். ஒவ்வொரு நாளும் முயற்சியை வெற்றியாக மாற்றினார் என்று கூறி இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால், உற்சாகத்தின் அமைதியான வலிமை. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். மீண்டும் இதே போல் பதிவு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் செவி செல்வம் தமிழ். ஒரு பரபரப்பான நகரத்தின் நடுவில் ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனம் இருந்தது. அங்கு தினமும் நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் வந்து சென்றனர். அந்த அலுவலகம் எப்போதும் ஒலிக்கும் தொலைபேசிகள், தட்டச்சு செய்யும் விசைப்பலகைகள், கூட்டங்கள் மற்றும் காலக்கெடுவை பற்றிய முடிவில்லாத உரையாடல்களின் ஒலிகளால் நிறைந்திருந்தது. அங்கு பணிபுரிந்த பல ஊழியர்களில் அருண்குமார் என்ற இளைஞனும் ஒருவன். அவன் தோற்றத்தில் ஒன்றும் விசேஷமானவன் அல்ல. அவன் ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் இருந்தும் வரவில்லை. அவன் கற்றுக்கொள்வது, வளர்வது மற்றும் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்குவது என்ற எளிய கனவுகளை கொண்ட ஒரு சாதாரண ஊழியன். அலுவலகத்தில் தனது முதல் நாளில் அவன் பலவிதமான மனிதர்களை கவனித்தான். சில ஊழியர்கள் ஆற்றல் மிக்கவராக இருந்தனர், மற்றவர்களோ சோர்வாகவும் விரக்தியாகவும் காணப்பட்டனர். ஒரு சிலர் வேலை அழுத்தம், நீண்ட கூட்டங்கள் மற்றும் கடினமான மேலாளர்கள் பற்றி தொடர்ந்து புகார் கூறினர். அருண் தன்னை சுற்றியுள்ள அனைத்தையும் அமைதியாக கேட்டான். மனம் தளராமல் அவன் தனக்குள் ஒரு முடிவை எடுத்தான். ஒவ்வொரு காலையிலும் அவன் முகத்தில் புன்னகையுடன் சரியான நேரத்திற்கு அலுவலகத்திற்கு வருவான். அவன் பாதுகாப்பு காவலர்களுக்கு வணக்கம் தெரிவித்து, துப்புரவு பணியாளர்களுக்கு நன்றி கூறி, தன் சக ஊழியர்களுக்கு காலை வணக்கம் கூறுவான். ஆரம்பத்தில் சிலர் அவனை கண்டுகொள்ளாமல் விட்டனர். ஆனால் அருண் தன் மனப்பான்மையை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளவில்லை. அவனுடைய மேசை எப்போதும் ஒழுங்காக இருக்கும், அவனுடைய அறிக்கைகள் எப்போதும் நேர்த்தியாக இருக்கும். அவனுக்கு ஒரு பணி கொடுக்கப்படும் போதெல்லாம் அதை அவசரமாக முடிக்காமல் கவனமாக முடிப்பான். வேலை திரும்ப திரும்ப ஒரே மாதிரியாக இருந்தாலும் அருண் அதை தீவிரமாக எடுத்துக்கொண்டான். அவன் ஏன் எப்போதும் இவ்வளவு நேர்மையாக இருக்கிறான் என்று பல ஊழியர்கள் வியந்தனர். ஒரு நாள் மதிய உணவு இடைவேளையின் போது ராகுல் மேத்தா என்ற சக ஊழியர் அவனிடம், அருண், நீ ஏன் எப்போதும் இவ்வளவு உற்சாகமாக இருக்கிறாய்? இந்த வழக்கமான அலுவலக வேலை உனக்கு சோர்வடையவில்லையா என்று கேட்டார். அருண் புன்னகைத்து மென்மையாக பதிலளித்தான், நிச்சயமாக சில சமயங்களில் நான் சோர்வடைவேன். ஆனால் ஒவ்வொரு பணியும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது என்று நான் நம்புகிறேன். நாம் எதிர்மறையாக வேலை செய்தால் சிறிய பணிகள் கூட கடினமாகிவிடும். ஆனால் நாம் ஆர்வத்துடன் வேலை செய்தால் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வளர்கிறோம். ராகுல் முதலில் சிரித்தான். ஆனால் அருணின் வார்த்தைகள் அவன் மனதில் பதிந்து விட்டன. வாரங்கள் கடந்தன. விரைவில் நிறுவனம் ஒரு பெரிய சர்வதேச திட்டத்தை அறிவித்தது. அதிக பணம் செலுத்தும் ஒரு வாடிக்கையாளர்
சம்பந்தப்பட்டிருந்ததால் அந்த திட்டம் மிகவும் முக்கியமானதாக இருந்தது. அந்த பணியை கையாள மேலாளர்கள் ஒரு ஊழியர் குழுவை தேர்ந்தெடுத்தனர். அதில் அருண் இளைய உறுப்பினராக சேர்க்கப்பட்டான். முதலில் அருண் பதற்றமாக உணர்ந்தான். மற்ற குழு உறுப்பினர்களுக்கு அவனை விட அனுபவம் அதிகம். கூட்டங்கள் நீண்டன, காலக்கெடு இறுக்கமானது, மேலும் அழுத்தம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்தது. மெதுவாக மன அழுத்தம் குழுவை பாதிக்கத் தொடங்கியது. தவறுகள் நடக்கும் போதெல்லாம் சில ஊழியர்கள் ஒருவரையொருவர் குறை கூறினர். மற்றவர்களோ கூடுதல் நேர வேலை குறித்து புகார் கூறினர். திட்டக்குழுவினர் பணிபுரிந்த அலுவலக அறையில் பதற்றம் நிலவியது. ஆனால் அருண் மட்டும் வித்தியாசமாக நடந்து கொண்டார். யாருக்காவது உதவி தேவைப்படும் போதெல்லாம் அவர் ஆதரவளித்தார். ஒரு சக ஊழியர் ஒரு முக்கியமான விவரத்தை மறந்துவிட்டால் அருண் அவர்களை குறை கூறுவதற்கு பதிலாக பணியுடன் நினைவூட்டினார். இரவு வெகு நேரம் வரை வேலை செய்த பிறகும் அவர் பொறுமையையும் தொழில்முறை பண்பையும் கடைபிடித்தார். ஒரு மாலை பொழுதில் இறுதி வாடிக்கையாளர் விளக்க காட்சிக்கு 3 நாட்களுக்கு முன்பு ஒரு பேரழிவு ஏற்பட்டது. ஒரு தொழில்நுட்ப பிழையின் காரணமாக பல முக்கியமான திட்ட கோப்புகள் கணினி அமைப்பிலிருந்து காணாமல் போயின. உடனடியாக அலுவலகம் முழுவதும் பீதி பரவியது. மேலாளர்கள் பதட்டமடைந்தனர். மேலும் குழு உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்யத் தொடங்கினர். நாம் இந்த வாடிக்கையாளரை இறக்கப் போகிறோம் என்று ஒருவர் கத்தினார். இந்த திட்டம் பாழாகிவிட்டது என்று மற்றொரு ஊழியர் கதறினார். ஒரு கணம் அறையில் அமைதி நிலவியது. அருண் ஆழ்ந்த மூச்சை இழுத்து கொண்டு அமைதியாக கூறினார், ஒருவரை ஒருவர் குறை கூறுவதற்கு பதிலாக பிரச்சனையை சரி செய்வதில் கவனம் செலுத்துவோம். முதலில் சில ஊழியர்கள் அவரை புறக்கணித்தனர். ஆனால் அருண் அமைதியாக அமர்ந்து காப்பு பிரதி கோப்புகளை சரிபார்க்க தொடங்கினார். அவர் சில சக ஊழியர்களுடன் இரவு முழுவதும் அலுவலகத்திலேயே இருந்தார். அனைவரும் கவனத்துடனும் நேர்மறையாகவும் இருக்குமாறு அவர் ஊக்குவித்தார். மணி நேரமாக குழுவினர் ஒன்றாக பணியாற்றினர். அவர்கள் முகங்களில் சோர்வு தென்படும் போதெல்லாம் அருண் எளிய வார்த்தைகளால் அவர்களை ஊக்கப்படுத்தினார். இப்போது கை விட்டு விடாதீர்கள், நாம் நினைப்பதை விட வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறோம். அதிகாலையில் காணாமல் போன கோப்புகள் இறுதியாக மீட்கப்பட்டு திட்டம் காப்பாற்றப்பட்டது. அலுவலகம் முழுவதும் நிம்மதி அடைந்தது. விளக்க காட்சி நாளன்று குழுவின் பணியை கண்டு வாடிக்கையாளர் மிகவும் ஈர்க்கப்பட்டார். நிறுவனம் அந்த திட்டத்தை வெற்றிகரமாக பெற்று நிறுவனத்திற்கு லாபத்தையும் அங்கீகாரத்தையும் பெற்று தந்தது. ஒரு வாரம் கழித்து திட்டக்குழுவை பாராட்டுவதற்காக நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை நடத்தியது. அந்த கூட்டத்தின் போது மூத்த மேலாளர் குறிப்பாக அருணை குறிப்பிட்டு அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். தொழில்நுட்ப திறன்கள் முக்கியமானவை என்று மேலாளர் கூறினார். ஆனால் மனப்பான்மையும் அதே அளவு மதிப்பு வாய்ந்தது. நமது மிகவும் கடினமான தருணங்களில் அருண் உற்சாகம், அமைதி, குழு பணி மற்றும் பொறுப்புணர்வை வெளிப்படுத்தினார். அவரது நேர்மறையாற்றல் முழு அணியையும் அழுத்தத்தின் கீழ் தொடர்ந்து பணியாற்ற உதவியது. அறை முழுவதும் கைத்தட்டல் ஒலித்தது. அருண் உணர்ச்சி வசப்பட்டார், ஏனெனில் அவர் பொது அங்கீகாரத்தை ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. அவர் சரியென்று நம்பியதை மட்டும் செய்திருந்தார். கூட்டத்திற்கு பிறகு ராகுல் மீண்டும் அவரை அணுகி புன்னகைத்தார். நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்பது இப்போது எனக்கு புரிகிறது என்று ராகுல் ஒப்புக்கொண்டார். உங்கள் உற்சாகம் உங்களுக்கு மட்டும் உதவவில்லை, அது உங்களை சுற்றியிருந்த அனைவருக்கும் உதவியது. சில மாதங்களுக்கு பிறகு அருண் குழு தலைவராக பதவி உயர்வு பெற்றார். நிறுவனத்தில் உள்ள பலரை விட அவர் இளையவராக இருந்ததால் பல ஊழியர்கள் ஆச்சரியப்பட்டனர். ஆனால் நிர்வாகம் அவர் மீது நம்பிக்கை வைத்தது, ஏனெனில் அவரது நிலைத்தன்மை, ஒழுக்கம் மற்றும் நேர்மறை மனப்பான்மையை கண்டிருந்தனர்.
தலைவரான பிறகும் அருண் பணிவாகவே இருந்தார். அவர் பயிற்சி பெறுபவர்களை மரியாதையுடன் நடத்தினார். கூட்டங்களின் போது பொறுமையாக கேட்டார். மேலும் தன்னம்பிக்கை இல்லாத ஊழியர்களை ஊக்குவித்தார். பயத்தை உருவாக்குவதற்கு பதிலாக அவர் ஊக்கத்தை உருவாக்கினார். வெற்றி என்பது அழுத்தத்தால் மட்டும் கட்டமைக்கப்படுவது இல்லை. அது ஊக்கம், கற்றல் மற்றும் குழு பணி ஆகியவற்றால் கட்டமைக்கப்படுகிறது என்று அவர் நம்பியதால் மக்கள் அவரது தலைமையின் கீழ் பணியாற்றுவதை விரும்பினர். ஒரு மாலை பொழுதில் அருண் தனது அறை ஜன்னலிலிருந்து அலுவலகத்தை சுற்றி பார்த்தபோது நிறுவனத்தின் தனது முதல் நாள் அவருக்கு நினைவுக்கு வந்தது. அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்ந்தார். அது அமைதியாக கட்டமைக்கப்பட்டது. நேரம் தவறாமையின் மூலம், நேர்மையின் மூலம், பிறருக்கு உதவுவதன் மூலம், கடினமான தருணங்களில் நேர்மையாக இருப்பதன் மூலம், அன்றாட பணிகளில் உள்ள உற்சாகத்தின் மூலம். அந்த தருணத்தில் அருண் தனது குறிப்பேட்டில் சில வரிகளை எழுதினார். பெரும் வெற்றி ஒருபோதும் அவசரத்தில் உருவாக்கப்படுவது இல்லை. அது முயற்சி, நேரம் மற்றும் ரசனையின் மூலம் வளர்கிறது. ஒவ்வொரு பணியையும் கவனத்துடன் செய்யும்போது ஒரு பிரகாசமான எதிர்காலம் எங்கோ காத்திருக்கிறது. ஒவ்வொரு கதாநாயகனும் கைத்தட்டலை தேடுவது இல்லை. சிலர் ஒழுக்கம் மற்றும் லட்சியத்தின் மூலம் உயர்கிறார்கள். நம்பிக்கை நிறைந்த இதயங்களுடனும் பிரகாசமான உள்ளங்களுடனும் அவர்கள் சிறிய கனவுகளை பிரகாசமான ஒளியாக மாற்றுகிறார்கள். அருணின் கதை மெதுவாக நிறுவனத்தினுள் ஒரு உத்வேகமாக மாறியது. புதிய ஊழியர்கள் உற்சாகம் மற்றும் விடாமுயற்சியின் மூலம் சாதாரண வேலையை அசாதாரண வெற்றியாக மாற்றிய அந்த இளைஞனை பற்றி அடிக்கடி கேள்விப்பட்டனர். மேலும் பலர் அவனது பயணத்தில் இருந்து ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டனர். தொழில்முறை வெற்றி என்பது திறமையால் மட்டுமே அரிதாகவே கட்டமைக்கப்படுகிறது. அது அமைதியாக, ஒரு நேரத்தில், ஒரு நேர்மறையான முயற்சியின் மூலம் கட்டமைக்கப்படுகிறது. சாக்கு போக்குகளை விட உற்சாகம் வலுப்பெறும் போது வெற்றி தொடங்குகிறது. உங்கள் பணிக்கு ஆற்றலை கொண்டு வாருங்கள். வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு நேர்மறையான மனப்பான்மை சாதாரண வேலையை அசாதாரண வெற்றியாக மாற்றும். சிறிய தினசரி முயற்சிகள் பெரிய தொழில்முறை சாதனைகளை உருவாக்குகின்றன. கனவுகளை முன்னோக்கி நகர்த்தும் எரிபொருள் உற்சாகம். இன்று ஆர்வத்துடனும் உழையுங்கள். நாளை உங்கள் முயற்சிக்கு பலன் கிடைக்கும். உங்கள் வார்த்தைகளுக்கு முன்பே உங்கள் ஆற்றல் உங்களை அறிமுகப்படுத்துகிறது. ஊக்கத்துடன் இருங்கள். விடாமுயற்சியுடன் இருங்கள். வெற்றி உங்களை தேடி வரும். உற்சாகத்துடன் செய்யும்போது ஒவ்வொரு பணியும் எளிதாகிறது. முயற்சியும் நேர்மறையும் இணைந்து செயல்படும் போது தன்னம்பிக்கை வளர்கிறது. சிறந்த தொழில் வாழ்க்கையானது ஒவ்வொரு உற்சாகமான அடியால் கட்டமைக்கப்படுகிறது. உங்கள் வேலையை மனதார செய்யுங்கள். சிறப்பானது இயல்பாகவே பின்தொடரும். பணியிடத்தில் உள்ள நேர்மறை ஆற்றல் உங்களை சுற்றியுள்ள அனைவரையும் ஊக்குவிக்கிறது. கடின உழைப்பு உற்சாகத்துடன் கலக்கும்போது பிரகாசமாக ஜொலிக்கிறது. புன்னகையுடனும் உறுதியுடனும் களமிறங்குவதன் மூலம் தன் ஆற்றலை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். உற்சாகம் அழுத்தத்தை வாய்ப்புகளாக மாற்றுகிறது. வெற்றி என்பது வேகத்தை பற்றியதல்ல. அது தொடர்ச்சியான நேர்மறையான முயற்சியை பற்றியது. மற்றவர்கள் சிக்கலாக காணும் இடத்தில் ஒரு உற்சாகமான மனம் வாய்ப்புகளை
கண்டறிகிறது. வேலையில் ஒவ்வொரு புதிய நாளும் மேலும் வலிமையாகவும் புத்திசாலியாகவும் வளர்வதற்கான மற்றொரு வாய்ப்பாகும். உங்கள் பேரார்வம் உங்கள் வேலையை வழிநடத்தும் போது வெற்றி என்பது அனுபவித்து மகிழத்தக்க ஒரு பயணமாக மாறுகிறது. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். இதே போல் பதிவு மீண்டும் உங்களுக்காக நாங்கள் உருவாக்குறதுக்கு ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அவர் சேனல் செவி செல்வம் தமிழ். தேங்க்யூ.